ஆமா, யார் நீ? ஏன் கொலை பண்ண? இல்லை, பார்க்கறதுக்கு கொலைகார மாதிரி தெரியல. ஆனால் பழகுன அப்படி இல்லை. அதான் கேட்டேன். சொல்லுண்ணே. உன் வேலையை பாடுறேன். அண்ணே சொல்லுண்ணே. சொல்லுண்ணே. உனக்கு என்னடா வயசாச்சு? 23 இப்போ தான் முடிஞ்சுண்ணே. உன் வயசுல நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அடிதடி குடி அப்படியே இருந்துட்டேன். பேச்சி அவன் மட்டும் வரலன்னா அப்படியே கிடந்து சேர்த்திருப்பேன். பார்க்க அப்படி இருப்பா. ஊரு கண்ணையே அவன் மேலதான் இருக்கும். ஆனா அவளுக்கு நான் அவ்வளோ இஷ்டம். என்னதான் கட்டிக்குவேன்னு விரட்டி விரட்டி கட்டிக்கிட்டா. தார்பாய் கட்டி பிளாட்ஃபாரத்துலாம் வீடு. ஆனா அவளுக்கு ஏதோ பங்களால இருக்கிற மாதிரி சந்தோஷம். தினமும் மாமா பூவை வச்சுவிடு, மாமா திருநீர் வச்சுவிடு, மாமா அதை சாப்பிடு, மாமா இதை சாப்பிடுன்னு சுத்தி சுத்தி வருவா. வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. முதல் தடவை வாழணும்னு ஆசையா இருந்துச்சுடா. கண்ணே தெரியாம பிறக்கிறவனை அப்படியே விட்டுறணும். கொஞ்ச நாள் பார்வையை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது சட்டுன்னு புடுங்கிட்டா. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விஜயகாந்த் படம். பிளாட்ஃபார்ம் ஜனம் மொத்தமும் 2ஆம் காட்சிக்கு போயிருச்சு. நாங்க மட்டும் போல. ஏன்னா அவன் முழுகாம இருந்தா. கதையை எடுத்து வச்சுட்டு 2 பேரும் படுத்துட்டோம். திடீர்னு ஐயோ மாமான்னு ஒரு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா புள்ள காய்ச்சின்னு கூட பார்க்காம அவளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. நீ அந்த என்னடா பண்ணுவ? அடிச்ச மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்ச. என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது புள்ள தாச்சு. நான் ரோட்ல நின்று மாமா என்னை விட்டுட்டு போகாதேன்னு அழுத. அதான் அவளை கடைசியா பார்க்க போறேன்னு அப்ப எனக்கு தெரியல. கண்ணு மூடி கண்ணை துறக்கிறக்குள்ள எல்லாம் போச்சு. மாமாங்கிற அவ குரல், அவ வேர்வை வாசம், அதை வச்சுதான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அக்கா செத்துருச்சானே?